வணக்கம் நேர்களே. இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது குறி சொல்லும் கர்ணயக்ஷனி மை வசிய மையும் அதுக்கடுத்து அதோட மந்திரம் வந்து நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாக நம்ம குறி சொல்றனாலே சில மனிதர்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வங்களாகப்பட்டது இருக்கும். நம்மளுக்கு குறி சொல்ற நம்மளுக்கு ஆர்வங்கள் இருக்கோ இல்லையோ, குறி கேட்கக்கூடியவங்களுக்கு ஆர்வங்களாக இருக்கும். சரியானபடி சொல்லிடுவாங்களா, நடந்த விஷயங்களை வந்து கரெக்டாக சொல்லுவாங்களா, நடக்க போகிற விஷயத்த கரெக்டாக சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆச்சரியமாக வந்து நம்மக்கிட்ட பார்ப்பாங்க. ஆச்சரியமாக பார்க்கக்கூடிய நேரங்களில் நம்ம சரியானபடிக்கு சொல்லணும் இல்லையா? அதை சொல்லக்கூடிய அந்த தன்மையை நம்மளுக்கு ஏற்படுத்துறதுக்கு இந்த கர்ணயக்ஷியோட மையம் இதோட மந்திரம் நம்மளுக்கு உறுதுணையாக இருக்குங்க. ஒரு நபர் எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க, என்ன நேர்ந்திருக்குதுன்றதை நம்ம கரெக்டானபடி சரியானபடிக்கு நம்ம பார்த்து சொல்லிடலாம். அதாவது ஒரு சில பேர் ஒரு சில பேர்களுக்கு வந்து கண்முன்ன வந்து திரைப்படத்தில் எப்படி திரையில எப்படி ஓடுமோ அது போல வந்து காட்சிகளாகப்பட்டது தோணும். கண்ணை மூடி இந்த மந்திரத்தை ஜபிச்சா, அல்லது ஒரு சில நபர்களுக்கு காதில் வந்து ஒரு மாதிரி கீச்சு குரலாக கேட்கும், ஒரு மாதிரி இறைச்சலாக கேட்கும். அதெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி டோன் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அது மாதிரி டோன் பண்ணுற மாதிரி டின் பண்ணுற மாதிரி அப்படியே அது இறைச்சலாம் அப்படியே அடங்கி 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 ஒரு குழந்தை பேசுகிற மாதிரியும், அதுக்கடுத்து கொஞ்சம் தெளிவாக வந்து பேசுகிற மாதிரியும் ஒரு சில தன்மைகளாகப்பட்டது நம்மளோட காதுக்காகப்பட்டது கேட்க ஆரம்பிக்குங்க. ஆனால் இதை வந்து சரியானபடிக்கு எடுத்து நம்ம பயன்படுத்தினாக்க நம்ம பக்கம் இருந்து யாரோ ஒரு ஆள் இந்த மாதிரி விஷயத்துக்காக வந்திருக்காங்க, இந்த காரணத்துக்காக வந்திருக்காங்க, இதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு நடக்க போகுதுன்றது அந்த ஒரு குறி விஷயங்களாகப்பட்டது நம்மளுக்கு எடுத்துரைக்கும். அது ஒருத்தர் நம்ம பக்கத்துல சொல்லி கொடுத்தா நம்ம எப்படி சொல்லுவோம், டக் டக் டக்குன்னு சொல்லுவோம். அது போல நம்ம பக்கத்துல இருந்து காது கிட்ட இருந்து சொல்லி கொடுக்கும் நம்மளுக்கு. அதை கேட்டு நம்ம அவங்களுக்கு சொன்னோம்னாக்க சரியானபடிக்கு இருக்கும். அவங்க வந்து ஆச்சரியப்பட்டு போவாங்க. ஓ, இவங்க வந்து சொல்லக்கூடிய விஷயங்களாகப்பட்டது கரெக்டு தான் நம்மளுக்கு. ஏன்னா நடந்த விஷயங்களாகப்பட்டது என்ன ஏது நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நம்மளோட குறி கேட்க வந்திருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் என்ன விஷயம் நடந்திருக்கு, எதுக்காக வந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அவங்க வந்து கரெக்டாக இருந்துச்சுன்னு ஒத்துக்குவாங்க. சரிங்களா? அதனால இந்த மாதிரி முறைகளை வந்து ஏற்படுத்துறதுக்காக ஒரு சக்திகள் வந்து கொடுக்கறதுக்காக ஒரு முறைகளாகப்பட்டது இருக்கு. அது என்னென்ன விஷயங்கள்னா, மூலிகை மூலம் நம்ம எடுத்து மைய அரைக்கக்கூடியதாங்க. மூலிகையிலையும் அது கூட கொஞ்சம் பெரு விஷயங்களாகப்பட்டது கொஞ்சம் சேர்க்கணுங்க. சரிங்களா? இந்த மைக்கு நீங்கள் உருவேற்றி அதை நல்ல பூஜை அந்த கர்ணயக்ஷியோட மந்திரத்தை நல்லா உருவேற்றி நீங்கள் குறி சொல்லக்கூடிய நேரங்களில் கர்ணயக்ஷினிக்கு பூஜை போட்டுட்டு அந்த மை எடுத்து நடுமத்தி நெத்தி புருவத்தில் வச்சுக்கிட்டு ஒரு 9 முறை அம்மனை நீங்கள் தியானம் மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணிட்டு அதுக்கடுத்து எதுக்காக வந்திருக்காங்க, அவங்களோட பேர் குலதெய்வத்தோட பேர் அதெல்லாம் கேட்டு எடுத்துக்கிட்டு இன்னொரு வந்திருக்காங்கம்மா, இன்னொருக்கு வந்து குறி சொல்லணும் சொல்லாமா சொல்லிட்டு நம்ம இந்த மந்திரத்து மூலியமா ஜபிச்சுட்டு நம்ம குறி சொல்ல ஆரம்பித்தோம்னா இந்த தேவதையாகப்பட்டது உடனே நம்மளுக்கு பக்கத்துல இருந்து எதுக்காக வந்திருக்காங்க, ஏன் வந்திருக்காங்க, என்ன காரணன்றதை வந்து சொல்லுங்க. இந்த மை அரைக்கிறதுக்கான பொருட்கள் என்னென்னா, அதாவது சிறியானங்கை, பெரியானங்கை, அழுகண்ணி, அதுக்கடுத்து ஆணை வணங்கிங்க. இந்த மூலிகைகளை வந்து 4 மூலிகையும் காப்பு கட்டி ஆணிவேர் அறாமல் பார்த்து எடுத்துகிட்டு வந்து நிழலில் வைத்து இந்த வேர்களை வந்து உலர்த்திக்கிட்டு இது நெருப்பில் போட்டு நல்லா பச்சை கற்பூரம் போட்டு நல்லா கருகிக்கிட்டு இது கூட ஒரு கரு விஷயங்களாகப்பட்டு 2 பொருள் சேர்க்கணுங்க. அதாவது ஆந்தையோட பித்து இருக்கு இல்லையா, ஆந்தை பித்து, அதுக்கடுத்து வெள்ளை கவுளி பித்து, இதை 2த்தையும் வந்து நீங்கள் எடுத்து இந்த மை கூட வந்து சந்தனம் சேர்த்து அரைச்சிக்கணுங்க. அரைச்சி எடுத்துக்கிட்டு இதுக்கு வாசனை பொருட்களாக வந்து நீங்கள் ஜவ்வாது, அத்தரு, புணுகு இந்த மாதிரி விஷயங்களை வந்து நீங்கள் வாசனைக்காக சேர்த்துக்கிட்டு இதுக்கு உண்டான மந்திரமாகப்பட்டது இருக்குங்க. இதுக்கு உண்டான மந்திரம் என்னன்னாக்க, அறிவோம் அங் மங் வங் கர்ணயக்ஷனி வாவா வந்து குறி சொல்லம்மா வந்து என் முன்னிற்க ஸ்வாகா. அறிவோம் அங் மங் வங் கர்ணயக்ஷனி வாவா வந்து குறி சொல்லம்மா வந்து என் முன்னிற்க ஸ்வாகா. இதுதாங்க இதுக்கு உண்டான மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்க ஒரு அமாவாசை நாளன்று இங்க உட்கார்ந்து இந்த வேறு விஷயங்களால எடுக்கிறது ஒரு நல்ல அமாவாசை என்று பார்த்து எடுத்துக்கங்க. அமாவாசை என்று பார்த்து எடுத்துக்கிட்டு அல்லது பௌர்ணமி அன்னைக்கு கூட நீங்க இந்த
வேர்களை வந்து பார்த்து எடுத்துக்கலாங்க. ஏன்னா அமாவாசையிலேருந்து அமாவாசை பூஜை பண்ணுற ரொம்ப நாள் தள்ளி போயிடும் இல்லையா? பௌர்ணமி அப்போ கூட நீங்கள் இந்த வேர்களை வந்து பார்த்து, இந்த மூலிகளை வந்து பார்த்து பிடிங்கி எடுத்து வந்துருங்க. எடுத்து வந்துட்டு மை அரைக்கக்கூடிய விஷயங்களெல்லாம் அந்த அமாவாசைக்குள்ளே நீங்கள் பார்த்து அரைச்சி எடுத்துக்கங்க. ஒரு பௌர்ணமியில் வேர் எடுங்க, அடுத்த பௌர்ணமியில் இந்த மை அரைச்சி இந்த தெய்வத்துக்கு பூசையாகப்பட்டது ஆரம்பிங்க. ஆரம்பித்து ஒரு 21 நாட்கள் நீங்கள் இந்த மைக்கு வந்து உருவேற்றுங்க. உருவேற்று, அதாவது இந்த தெய்வத்துக்கு உண்டான எந்திரங்களாகப்பட்டது இருக்குது சரியா? இந்த தெய்வத்தோட எந்திரத்துக்கு நிறையா முறைகளாகப்பட்டது இருக்குங்க. ஒவ்வொரு முறைகளுக்கும் ஒவ்வொரு விஷயங்களாகப்பட்டது கொடுத்துருக்காங்க. இதுக்கு உண்டான எந்திரங்களாகப்பட்டது இருக்குது. அதை நான் வந்து உங்களுக்கு அடுத்த பதிவை வந்து கொடுக்குறேங்க சரிங்களா? இதுக்கு உண்டானது இப்போது இந்த மைக்கு உண்டான விஷயங்கள், மைக்கு உருவேற்றக்கூடிய விஷயங்களை தான் நான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த அம்மனுக்கு வந்து குறி சொல்கிறதுக்கு மந்திரங்கள் கேட்டீங்கன்னா இதுவே தான், குறி சொல்லக்கூடிய மந்திரங்களும் இதுவே தான். இந்த தெய்வத்துக்கு உண்டான யந்திரங்களாகப்பட்டது அடுத்த பதிவில் கொடுக்குறேன் உங்களுக்கு சரியா? இந்த அமாவாசை அன்று நீங்கள் பூஜை ஆரம்பித்து ஒரு 21 நாட்கள் நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி வருங்க. ஒவ்வொரு நாளும் வந்து நீங்கள் 108 உருக்களாகப்பட்டது உருவேற்றினாலே போதுங்க. இதுக்கு இந்த மந்திரத்தை ஒரு நாள் வீதம் காலை 101, மாலை 101, இந்த விதத்தில் ஒரு 21 நாட்கள் நீங்கள் விரதம் இருந்து இந்த தெய்வத்துக்கு தேவையான இந்த இனிப்பு விஷயங்களாகப்பட்டது வந்து நீங்கள் இனிப்பு விஷயங்களாகப்பட்டது படையில் வந்து அதிகமாக வையுங்க. அதுக்கடுத்து பல வகைகள், மா, பலா, வாழை, இந்த மாதிரி பல வகைகளை 3 பல வகைகளை வந்து வைங்க. அவல் பொரி கடலை வைங்க. அதுக்கடுத்து வந்து அவல் பொரி கடலை, இந்த நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய பூக்கள், நறுமணமாக இருக்கக்கூடிய பூக்களை வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய இடத்துல இந்த அத்தர், ஜவ்வாது விஷயங்கள் இந்த மாதிரி நல்லா நறுமணமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. பார்த்து எடுத்து நீங்கள் வீட்டிலே வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். ஒரு தனி அறை வச்சுக்கோங்க. தனி அறை வச்சுக்கிட்டு நீங்கள் வீட்டிலேயே கூட வச்சு பண்ணுங்கள். இதில் வந்து ஆந்தை, பித்து அதெல்லாம் சேர்த்துருக்குமே, இதுக்கு என்னங்க பண்ணுறதுக்கு கேட்டால் ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாதுங்க சரிங்களா? இது வந்து கருப்பொருட்கள்னால் இந்த வெளியே வந்து நம்ம இந்த மயானத்தை போய் எடுத்து வந்து செஞ்சு பிடிச்சி பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த மயான சாம்பல், மயானத்திலிருந்து எடுத்து வரக்கூடிய மண்டை ஓடு, மயானத்திலிருந்து எடுத்து வரக்கூடிய எலும்பு, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம வீட்டில் வைக்கிறது வச்சு நம்ம பண்ணுறதா பயப்படணும். இது வந்து உயிரினங்கள் சரியா? உயிரினங்கள் வந்து 2 அறிவு உயிரினங்கள். இதை வந்து பெரிய அளவுக்கு ஒன்றும் பாதிப்பெல்லாம் ஏற்படுத்தாது. அதனால் நீங்கள் வீட்டிலே வச்சு நீங்கள் இந்த மைக்கு வந்து உருவேற்றிக்கலாம். 21 நாட்கள் முடிஞ்சு ஆனதுக்கு அடுத்து இந்த மைக்கு வந்து எலுமிச்சப்பழம் காவு கொடுத்து, பலி கொடுத்து இந்த மையை எடுத்து நீங்கள், அதாவது நீங்கள் மந்திரங்களாக ஜபிக்கக்கூடிய நேரங்களில் இந்த மையை வந்து நீங்கள் மூடி வைக்கக்கூடாது, திறந்து வைக்கணும். அதாவது இந்த மையை வந்து நம்ம மையை அரைச்சி கல்வத்திலிருந்து எடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த பொருளில் நம்ம சேகரித்து வைக்கிறது ஒரு சந்தேகங்களாகப்பட்டது இருக்கும். எப்படின்னா ஒரு மண் குடுவையில் நீங்கள் வந்து இந்த மையை வந்து எடுத்து வச்சுக்கலாம். அப்படி இல்லை மண் குடுவை கிடைக்கலன்னா செம்பு டப்பி இருக்கு இல்லையா? செம்பு டப்பில் நீங்கள் இந்த மையை நீங்கள் சேகரித்து எடுத்து வச்சுக்கலாம். அதுவும் முடியல அப்படின்னா ஒரு கண்ணாடி பாட்டில், பீங்கான் பாட்டில், காந்தம் ஒட்டாத கண்ணாடி பாட்டில், அதாவது காந்தம் ஒட்டாது எந்த ஒரு பொருட்களையும் நீங்கள் இந்த மையை வந்து சேகரித்து வச்சுக்கலாங்க. சேகரித்து எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் பூஜை பண்ணக்கூடிய நேரங்களில், பூஜை பண்ணுற டைமில் இந்த மந்திர உருவேற்றக்கூடிய நேரத்தில் மையை வந்து திறந்து வச்சுருங்க. மூடியை வந்து திறந்து வச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் பூஜை பண்ணி மந்திர உருவாக்கப்பட்டது ஏற்றுங்க. 21 நாட்கள் நீங்கள் ஏற்றுங்க. 21 நாட்கள் நீங்கள் மந்திரங்களை உருக்கடாகப்பட்டது கொடுங்க. 21 நாட்கள் கழித்து இது எரிஞ்சு பலி கொடுத்து அதை எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. குறி சொல்கிறதுக்கு உடனே வந்து 50 பேர் 100 பேரெல்லாம் வர வச்சுட்டு குறி சொல்லாதீங்க. முதல்ல வந்து அம்மா வந்து வழிபாடு செஞ்சுட்டு உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு, அதுக்கடுத்து வந்து வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க ஒரு நாளைக்கு 2 பேர் 3 பேர் அந்த மாதிரி குறி சொல்கிற மாதிரி நீங்கள் உங்களோட வாழ்க்கை விஷயங்களை வந்து மாற்றிக்கிங்க. ஒருத்தர் முதல்ல வந்து 2 பேருக்கு குறி சொல்லுங்கள், அதுக்கடுத்து 3 பேருக்கு குறி சொல்லுங்கள், அதுக்கடுத்து ஒரு 5-6 பேருக்கு குறி சொல்லுங்கள். அதுக்கடுத்து வந்து போக 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 நீங்கள் குறி சொல்கிறது சரியான படிக்கு வந்துருச்சுனாக்கா கண்டிப்பாக வந்துடும், வராமேல போகாது, வந்துடும். அப்படி வந்துருச்சுனாக்கா மேற்கொண்டு 20 பேருக்கு 30 பேருக்கு குறி சொல்கிற தன்மைகளை வந்து ஆனால் நீங்கள் இந்த மையை நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா? பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையில், பூஜை முறையில் தானாக ஆட்கள் வந்து தேடி வருவாங்க சரியா? இந்த விஷயங்களாகப்பட்டது ரொம்ப வந்து கைகண்ட அனுபவ முறைங்க. நல்ல விஷயங்கள். அதாவது மிஸ்டிக் செல்வம் ஐயா இருக்கார் இல்லையா? மிஸ்டிக் செல்வம் ஐயா வந்து கொடுத்துருந்த ஒரு குறிப்பிலேருந்து எடுத்த ஒரு விஷயங்க. அதனால விஷயமாகப்பட்டது ரொம்பவே நல்லா இருக்கும்.
இந்த விஷயத்தை எடுத்து பயன்படுத்துங்க. மீண்டும் ஒரு நல்ல தோழனை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். சந்தேகங்கள் இருந்தால் என்னை தொடர்பு கொள்ளுங்க. நன்றி, வணக்கம்.